வெல்கம் டு லேர்ன் சிஎஸ் வித் செல்வி சேனல். நம்ம சேனலில் பிஜிடிஆர்பி சிலபஸ் வைஸாக இப்போ டிபிஎம்எஸ் சீரிஸ் பார்த்துட்ருக்கோங்க. அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னா டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங். டிபிஎம்எஸ் நாட் ஓன்லி பிஜிடிஆர்பி, இட்ஸ் அ காமன் சிலபஸ் ஃபார் நெட்டு செட்டு காலேஜ் டிஆர்பி காலேஜ் கோர்சஸ் படிச்சுருக்கோங்க. எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ வீடியோஸ் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். நாங்கள் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் அண்ட் ஃப்ரீ கிளாஸஸ் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கான கான்செப்ட்குள்ளே போகலாம். ட்ரான்சாக்ஷன் ப்ராசஸிங் போகிறதுக்கு முன்னாடி நம்ம எஸ்டர்டே 2-3 கொஷின்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த கொஷின்ஸோட ஆன்சர் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ரிலேஷன் இன் பிசிஎன்எஃப் இஃப். ஸோ இதை ஆன்சர் பார்த்தீங்கன்னா எவ்ரி டிட்டர்மினன்ட் இஸ் அ சூப்பர் கீ. பிசிஎன்எஃப் அப்படிங்கிறது எப்படி சொல்லுவோன்னா, லெஃப்ட் சைடில் கண்டிப்பாக அதில் வந்து சூப்பர் கீ ஆர் கேண்டிடேட் கீ இருக்கணும்னு பார்த்தோம். ஸோ அப்போ என்னென்னு சொல்லியிருக்காங்க, எவ்ரி டிட்டர்மினன்ட் இஸ் அ சூப்பர் கீ. ஸோ லெஃப்ட் சைடு அப்படிங்கிறது தான் டிட்டர்மினண்ட்டை வந்து மார்க் பண்ணும். ஸோ விச் ஆஃப் த நார்மல் ஃபார்ம் ஸ்பெசிஃபிக்கலி அட்ரஸஸ் மல்டி வேலிட் டிபெண்டன்சி அப்படின்னு கேட்குறாங்க. மல்டி வேலிட் டிபெண்டன்சின்னு கொடுத்தாங்கன்னா 4NF. ஸோ இந்த டிபெண்டன்சிக்கு பதிலாக ஆட்ரிபியூட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 1NF அப்படிங்கிறத குறிக்கும். ஸோ அடுத்த கொஷின், கன்சிடர்டு த ரிலேஷன் A, B, C. ஸோ இது ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி. இல்லை என்ன நார்மல் ஃபார்ம் இருக்குது ஐஎஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம நார்மல் ஃபார்ம் எப்படி கண்டுபிடிப்போம்? ஃபஸ்ட்டு கேண்டிடேட் கீ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். கேண்டிடேட் கீ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ரைட் சைடில் என்ன இல்லை அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்கள். பியும் சியும் இருக்குது, ஏ மட்டும் இல்லை. ஸோ அப்போ ஏ தான் பார்ட் ஆஃப் த கேண்டிடேட்ஸ். ஓகே, ஏக்கு க்ளோஷர் எடுத்து செக் பண்ணுங்கள். ஏ போட்டுக்கிட்டாச்சு. A to B, B to C. ஸோ ஆல் அட்ரிபியூட்ஸ் வந்து வந்துடுச்சு. ஸோ அப்போ ஏ தான் கேண்டிடேட் கீ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஃப்ரம் த பிசிஎன்எஃப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஏ இஸ் டு பி தான் ரிலேஷன்ஸ். ஸோ ஏங்கிறது கேண்டிடேட் கீ. ஸோ அதனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா பிசிஎன்எஃப் இருக்குது. அடுத்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி பாருங்கள், பி இஸ் டு சி. ஸோ பி அப்படிங்கிறது வந்து கேண்டிடேட் கீ கிடையாது. ஸோ அப்போ இங்கே இல்லை. அப்போ பிசிஎன்எஃப் கண்டிஷன் வராது. நெக்ஸ்ட்டு தேர்ட் என்எஃப் வாங்க. தேர்ட் என்எஃப் வந்திங்கன்னா அதுலேயும் இந்த கண்டிஷன் ட்ரூ. ஸோ இந்த கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏங்கிறது கேண்டிடேட் கீயாக இருந்தால் ஏ தான் ப்ரைமு, பியும் சியும் வந்து என்னதுன்னா நான் ப்ரைம். ஏன்னா கேண்டிடேட் கீயோட பார்ட்டை தான் ப்ரைம்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதுபடி பார்த்தோன்னா இது நான் ப்ரைமு, இதுவும் நான் ப்ரைம். ஸோ என்பி டு என்பி அப்படிங்கிறது தேர்ட் நார்மல் ஃபார்மில் அலோட் கிடையாது. ஸோ இதுவும் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அப்போ 2NF வாங்க. 2NFல இந்த கண்டிஷன் ட்ரூ. அதே மாதிரி என்பி டு என்பியும் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் ட்ரூ அப்படிங்கிறதுனால 2NF தான் இதோட ஹையஸ்ட் நார்மல் ஃபார்ம். உங்களுக்கு வந்து இந்த கேண்டிடேட் கீ பண்ணுறது அதே மாதிரி நார்மலைசேஷன் பார்க்கணும் அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வேணும்னா இந்த இடத்துல நார்மலைசேஷன் ஃபைண்ட் பண்ணுற வீடியோ அட்டாச் பண்ணுறேன். கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த கான்செப்ட் வாங்க. இப்போது டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங்னா என்னென்னு பார்க்கலாம். டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ எவ்ரி கொரீஸை வந்து எவ்ரி டிஎம்எல் கொரீஸை வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூஷன் பண்ணுறது வந்து டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் சொல்லுவாங்க. ஸோ கொரீஸ் அண்ட் அதர் டிஎம்எல் ஆக்ஷன்ஸ் நம்ம செலக்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம பண்ணுவோம் டிரான்சாக்ஷனில். ஸோ அதுக்கப்புறம் இன்சர்ட் பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம், டெலிட் பண்ணுவோம். ஒவ்வொரு ப்ராசஸையும் வந்து என்ன சொல்லுவாங்க, ஒவ்வொரு கொரி ப்ராசஸிங்கையும் இங்கே டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங்னு சொல்கிறாங்க. இந்த டிரான்சாக்ஷன் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா, ஒரு டிரான்சாக்ஷன் இன்னொரு டிரான்சாக்ஷனை அஃபெக்ட் பண்ணாமல் நம்ம பார்த்துக்கணும். ஸோ அது இங்கே ரொம்பவே முக்கியம். இந்த டிரான்சாக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய டைப் இருக்குது. ஸோ ஒரே டைமில் மோர் தென் ஒன் டிரான்சாக்ஷன் பண்ணுறது, இல்லை அப்படின்னா ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுற வரைக்கும் இன்னொரு டிரான்சாக்ஷனை வெயிட் பண்ண வைக்கிறது. இந்த மாதிரி டிரான்சாக்ஷனோட ப்ராசஸ் நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஏடிஎம்ஸ் இருக்கும்போது கூட ஒரு லிமிட்டை தான் நம்ம வந்து ப்ராசஸிங் பண்ணிகிட்டு இருந்தோம், டிரான்சாக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஜிபே இந்த மாதிரி வந்து யூபிஐ ட்ரான்ஸ்ஃபர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் இந்த தான் பண்ணுறோம் அப்படிங்கிற லிமிட்டே இல்லாமல் நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அந்த டிரான்சாக்ஷனோட டேட்டாஸ் வந்து லாக்கில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கணும். மேபி இந்த டிரான்சாக்ஷனில் வந்து ஃபெயிலியரும் நடக்கலாம். இப்போ நீங்கள் ஜிபேயில் பே பண்ணுறீங்க. ஸோ அமௌண்ட் வந்து சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா டெபிட் பண்ணி எடுத்துருவாங்க. பட் வந்து நம்ம யாருக்கு சென்ட் பண்ணணுமோ அவங்க அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகாது. ஸோ அது ப்ராசஸிங்கில் இருக்கும். ப்ரீவியஸாக முன்னாடிலாம் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னால் என்னென்னா இந்த மாதிரி ப்ராசஸிங்கில் இருக்கும்போது 2 டேஸ் கழித்து கூட அமௌண்ட் வந்து நமக்கு ரீச் ஆகலாம், இல்லை நம்ம யாருக்கு சென்ட் பண்ணணுமோ அவங்களுக்கே ரீச் ஆகலாம். பட் இப்போ அதை வந்து இம்மிடியேட்டாக அது பண்ணிடுது. வித்தின் 2 செகண்ட் 3 செகண்ட்ஸில் அமௌண்ட் வித்ட்ரா ஆகுதுன்னா நமக்கு வந்து வந்துடுது, டிரான்சாக்ஷன் வந்து அபார்ட் ஆகிடுச்சின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது தான் இந்த டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங்கோட மெயின் ஒர்க். ஸோ இதில் வந்து 2 பார்ட்ஸ் சொல்கிறாங்க. ஒன்று வந்து கன்கரன்சி கண்ட்ரோல் மேனேஜர் ஆர் ஷெட்யூலர், அதில் ஒன்று லாகிங் அண்ட் ரெக்கவரி மேனேஜ்மெண்ட். கன்கரன்சி கண்ட்ரோல் மேனேஜர் ஷெட்யூலர்னா, ஸோ ஒரே டைமில் மோர் தென் டிரான்சாக்ஷன்ஸ்
நடக்கும்போது வேறு யூசர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டைமில் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அட்டாமசிட்டியும் ஐசோலேஷனையும் வந்து இந்த இடத்துல என்ஷூர் பண்ணணும். ஸோ அட்டாமசிட்டினா என்ன, ஐசோலேஷனா என்னென்னு நம்ம வந்து ஏசிஐடி ப்ராப்பர்ட்டியில் பார்க்கலாம். ஜஸ்ட் இங்கே தெரிஞ்சுக்கோங்க. கன்கரன்சி கண்ட்ரோலோட மெயின் ஒர்க்கே என்னதுன்னா அட்டாமசிட்டியும் ஐசோலேஷனையும் என்ஷூர் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் லாக்கிங் அண்ட் ரெக்கவரி மேனேஜர்னால் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் நம்ம சிஸ்டம்ஸில் லாக் மேனேஜ்மெண்ட்டில் போய் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கணும். ஸோ இப்போது சப்போஸ் ஒரு டிரான்சாக்ஷன் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கரெக்டான ஆன்சர்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு வந்து இந்த லாகிங் அண்ட் ரெக்கவரி முக்கியமாக இருக்குது. இது வந்து எதோட ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்கிறாங்கன்னா டூரபிலிட்டி ஆஃப் த டிரான்சாக்ஷன்ஸ். அந்த டிரான்சாக்ஷன்ஸோட ஓவரால் ப்ராசஸிங்கை வந்து இதுதான் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ சப்போஸ் அந்த டிரான்சாக்ஷன் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா பழைய பேலன்ஸ்க்கு வரணும். இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா பேலன்ஸ் வந்து ரிடக்ஷன் ஆகணும். இப்போ நான் ஒரு டெபிட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ டெபிட் ஆகிடுச்சு அப்படின்னா என்னோடய பேலன்ஸ் வந்து மைனஸ் ஆகணும். நான் யாருக்கு வந்து கிரெடிட் பண்ணி விடணும் அவங்களோட பேலன்ஸ் இன்க்ரிமெண்ட் ஆகணும். இல்லை அந்த டிரான்சாக்ஷன் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோடய பேலன்ஸ் ரிவர்ஸ் ஆகி ஒரிஜினல் பேலன்ஸ் கிடைக்கணும். ஸோ இதை என்ஷூர் பண்ணுறது தான் லாக் அண்ட் ரெக்கவரி மேனேஜ்மெண்ட்டோட ஒர்க். வாங்க ஒன் பை ஒன்னாக செக் பண்ணலாம். டிரான்சாக்ஷன்னா என்ன? டிரான்சாக்ஷனுங்கிறது யூனிட் ஆஃப் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் தட் அக்சஸ் அண்ட் அப்டேட் த வேரியஸ் டேட்டா ஐட்டம்ஸ். ஸோ ஒரு யூனிட் ஆஃப் ப்ராசஸிங் தான், ஒரு ப்ரோக்ராம் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் தான் பார்த்திங்கன்னா ஜேடிபிசி, ஓடிபிசி கனெக்ஷன்ஸ், ஸோ இதெல்லாமே நம்ம இதில் வந்து கவர் ஆகும். ஸோ டிரான்சாக்ஷன் வந்து டீலிமிட்டட் த ஸ்டேட்மெண்ட். ஸோ டிரான்சாக்ஷனுங்கிறது எதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னா பிகின்ஸ் டிரான்சாக்ஷனுக்கும் எண்ட் டிரான்சாக்ஷன்ஸ்க்கும் நடுவில் தான் வந்து எல்லா ஆப்ரேஷனையும் நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க. டிரான்சாக்ஷன் வந்து ஒரு ஆக்ஷன் இல்லை அப்படின்னா சீரியஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஒரு டிரான்சாக்ஷன் மேனேஜ்மெண்ட் எடுத்துகிட்டோம்னா ஒரு டிரான்சாக்ஷன் எல்லாம் இருக்கலாம், மோர் தென் ஒன் டிரான்சாக்ஷன் இருக்கலாம். அந்த மோர் தென் ஒன் டிரான்சாக்ஷனை ஒரு யூசர் பண்ணலாம், இல்லை மோர் தென் ஒன் யூசர் அட் அ டைமில் டிரான்சாக்ஷன் பண்ணலாம். எல்லாமே டிரான்சாக்ஷன் தான் நம்ம கீழே வரும். ஸோ டிரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும் சீரியஸ் ஆஃப் ஆக்ஷன் வந்து இங்கே நடந்துகிட்டே இருக்கும். ஸோ டேட்டா பேஸில் ஒன் கன்சிஸ்டன்ட் டேட் டு அனதர் கன்சிஸ்டன்ட் டேட்டுக்கு டேட்டாஸ் வந்து மாறி மாறி போயிட்டே வரும். அந்த டைமில் வந்து என்னென்னா எந்த ஒரு கன்சிஸ்டன்ட் டேட்டாவும் வயலேட் ஆகக்கூடாது. சரியா? ஸோ கரெக்டாக சீக்வன்ஸ் போயிட்டே இருக்கணும். ஒரு டேட்டா கொடுக்கும்போது ஒரு டேட்டா வந்து வயலேட்டோ கரப்டடோ ஆகாமல் நம்ம வந்து செக் பண்ணி கொண்டு போகணும். ஸோ டிரான்சாக்ஷன்லேயே நிறைய இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டு, சூப்பர் மார்க்கெட்டில், அதே மாதிரி வந்து டிக்கெட் ரிசர்வேஷன் சிஸ்டம்ஸ், இதில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிரான்சாக்ஷன் தான் பண்ணுறோம். ஒரு டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ரிசர்வ் ஆக என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், மைனஸ் ஆகிட்டே இருக்கணும். ஸோ ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் காமிக்கணும், அவுட் ஆஃப் ஸ்டாக் காமிக்கணும். அதே தான் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் சரி, சூப்பர் மார்க்கெட் ஸ்டாக்குன்னு சொல்லி மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே. ஸோ டிரான்சாக்ஷன் ப்ரொவைட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லாஜிக்கல் இன்ஆஃப் டேட்டா பேஸ் ப்ராசஸிங் தான். நீங்கள் வச்சுருக்க டேட்டா பேஸை ப்ராசஸ் பண்ணி எடுக்கிறோம். ஸோ அதில் ஒரு ஆக்ஷன் பண்ணுறதா இங்கே டிரான்சாக்ஷன் அப்படின்னே சொல்கிறோம். ஸோ ரெக்யூர் த ஹை அவைலபிலிட்டி அண்ட் ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ் டைம்ஸ். ஸோ டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது அட் அ டைமில் 100 ஆஃப் கன்கரண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணால் கூட அதை ஃபாஸ்ட் எக்ஸிக்யூஷன் நம்ம பண்ணி கொடுக்கணும். டிரான்சாக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா சிங்கிள் யூசர் அண்ட் மல்டிபிள் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது. சிங்கிள் யூசர்னால் ஒன் யூசர் அட் எ டைம் கேன் யூஸ் த சிஸ்டம். ஒரு யூசர் அட் அ டைமில் ஒர்க்கை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அவர் முடிச்சக்கப்புறம் அடுத்த ஆள். ஸோ யார் வரலன்னா அடுத்தடுத்த டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன். ஸோ ஏ அப்படிங்கிறது பண்ணிகிட்ருக்காரு, அடுத்து பி, ஸோ அடுத்து ஏ, அடுத்து பி. ஸோ வந்து ஒரு அட் அ டைமில் ஒரு யூசர் யூஸ் பண்ணுறது. ஸோ அவங்க முடிச்சக்கப்புறம் தான் அடுத்த யூசரை அலோட் பண்ணுவாங்க. ஸோ இதுவே வந்து மல்டிபிள்னால் மெனி யூசர் கேன் யூசர் சிஸ்டம் ஹென்ஸ் ஆக்சஸ் த டேட்டா பேஸ் கன்கரண்ட்லி. கன்கரண்ட்டாக பேரலாக ரன் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மல்டி யூசர் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மல்டி யூசர் சிஸ்டமில் என்ன அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஜிபேயில் வந்து யூஸ் பண்ணுறோம், நம்மளோட கார்டை வந்து நம்ம ஹஸ்பண்டோ நம்ம குழந்தைங்களோ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ நம்ம வந்து இங்கே ஜிபேயில் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணியிருப்போம், அவங்க அட் அ டைமில் அங்கே ஏடிஎம்மில் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் தான் மல்டி யூசர் ப்ராசஸிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். A transaction can have one or more outcomes வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா ஒன்று சக்ஸஸ் ஆகலாம் டிரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும், அதர்வைஸ் ஃபெயிலியர் ஆகலாம். ஸோ சக்ஸஸ் ஆகிறாங்க அப்படின்னா நியூ அடுத்த ப்ராசஸிங் போகும். ஃபெயிலியர் ஆகிறாங்க என்னென்னா ரீஸ்டார்ட் பண்ணும், ரோல் பேக் ஆர் ஆப்ரேஷன், அண்டு ஆப்ரேஷன் இருக்கு இல்லையா. ஸோ இதை பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வந்துடும். ஸோ இதுதான் டிரான்சாக்ஷன் வந்து மெயின் ஒர்க்காக நம்ம பார்க்குறோம். டிரான்சாக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒன்று சக்ஸஸ் இல்லைனா ஃபெயிலியர் நடக்க போகுது. சக்ஸஸ் அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா கமிட் ஆயிரும் எல்லா ப்ராசஸ்
ப்ராசஸும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அடுத்த டிரான்சாக்ஷன் போகலாம். இதுவே ஃபெயிலியர் எடுத்துட்டோம் அப்படின்னா டிரான்சாக்ஷன் அபார்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அபார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம ப்ரீவியஸ் ஸ்டேஜுக்கு அதை கொண்டு போகணும். ஆல்ரெடி இருக்கிற பேலன்ஸ் ஆல்ரெடி இருக்கிற ப்ராசஸை வந்து ப்ரிசர்வ் பண்ணி ஸோ நமக்கு கரெக்டான ஆன்சர் கொண்டு வரணும். ஸோ அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரீஸ்டோர்னு சொல்லுவாங்க. ஸோ ரோல் பேக் ஆர் அண்டன் அப்படிங்கிற ப்ராசஸ் இதில் பண்ணுறாங்க. கமிட்டட் டிரான்சாக்ஷன் கேனாட் பி அபார்ட்டட். கமிட்டட் ஆனதை வந்து நம்ம அபார்ட் பண்ண முடியாது. ஸோ அபார்ட்டட் டிரான்சாக்ஷன் வந்து ரோல் பேக் பண்ணி ரீஸ்டார்டட் பண்ணி ஒரிஜினல் டேட்டாவை கொண்டு வருவாங்க. இதுதான் டிரான்சாக்ஷனில் உள்ள மெயின் அவுட்கம்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இதில் டிரான்சாக்ஷன் அப்படின்னு எடுத்துட்டாலே இதில் வந்து ஏசிஐடி ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்பவே மெயின். இந்த ஏசிஐடி ப்ராப்பர்ட்டிஸை மெயின்டைன் பண்ணால் தான் அந்த டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஏசிஐடி ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் டிசைரபிள் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 4 அப்புறமே வந்து மெயினாக இருக்கணும். ஸோ இந்த 4 தான் என்ன சொல்கிறாங்கன்னா டிசைரபிள் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறோம். ஸோ ஏசிஐடியோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா அட்டமிசிட்டி, கன்சிஸ்டன்சி, ஐசோலேஷன், டியூரபிலிட்டி. ஒரு செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குது அப்படின்னா ஒரு டேட்டாபேஸ் டிரான்சாக்ஷனில் இந்த 4மே கேரண்டியாக என்ஷூர் ஆகிருக்கணும். ஸோ ஒரு சிங்கிள் லாஜிக்கல் ஆப்ரேஷனை மெயின்டைன் பண்ணும்போது அதை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த டேட்டாவை எந்த அளவுக்கு வந்து நம்ம செக்யூர் அண்டு சேஃபாக யூஸ் பண்ணுறோம், எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த ஏசிஐடி ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது என்ஷூர் பண்ணோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிம் கேரி அப்படிங்கிறவர் 1970s இதை டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சொல்லியிருப்பாங்க பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்ட் ஃப்ரம் த ஒன் பேங்க் அக்கௌண்ட் டு அனதர் ஈவன் இன்வால்விங் த மல்டிபிள் சேஞ்சஸ் சச்சஸ் டெபிட்டிங் ஒன் அக்கௌண்ட் கிரெடிட்டிங் அனதர் அக்கௌண்ட். ஒரு சிங்கிள் டிரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணால் கூட அதில் 2 ப்ராசஸிங் நடக்கும். என்ன அப்படின்னா ஒரு அக்கௌண்ட்டில் வந்து டெபிட் நடக்கும்போது அங்கே வந்து பேலன்ஸ் வந்து மைனஸ் ஆகும், இன்னொரு அக்கௌண்ட்டில் அங்கே க்ரெடிட் ஆகும். ஸோ அங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒரு டிரான்சாக்ஷன் தான் 2 இடத்துல போய் அதோட ரிஃப்ளெக்ஷன் நடக்குது இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிரான்சாக்ஷனோட மெயின் திங்ஸ். இந்த டிரான்சாக்ஷன் எந்த அளவுக்கு உங்களுக்கு என்ஷூரபிளாக இருக்குது ஏசிஐடி ப்ராப்பர்ட்டிஸா அப்படிங்கிறத இதில் நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு அட்டாமசிட்டி அப்படின்னு எடுத்துட்டோம்னா அட்டாமசிட்டி இஸ் நத்திங் பட் ஆல் ஆர் நல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல் ஆர் நல்னால் என்ன அர்த்தம்னா ஒன்று இந்த ப்ராசஸ் முடித்த உடனே எல்லாமே கமிட் ஆகிடணும், இல்லைனா எல்லாமே டெலீட் ஆகிட்டு ரோல் பேக் ஆகிடும். இதுதான் ஆல் ஆர் நல். ஒன்று எல்லாமே கமிட் ஆகணும், இல்லைனா வந்து டெலீட் ஆகணும். ஸோ இங்கே பாருங்கள் அட்டாமசிட்டி ரெஃபர்ஸ் டு எபிலிட்டி ஆஃப் டிபிஎம்எஸ் கேரண்ட் எய்தர் ஆல் ஆஃப் ஆப்ரேஷனல் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் பெர்ஃபார்ம் ஆர் நன் ஆஃப் தம் ஆர். ஸோ ஒன்று எல்லாமே பெர்ஃபார்ம் ஆகி கமிட் ஆகி ஸோ ப்ராசஸ் முடிக்கணும், இல்லை அப்படின்னா ஸோ எதுவுமே வந்து நடக்காமல் அப்படியே பழைய ஸ்டேஜுக்கு அதை கொண்டு வந்து கொடுத்துடணும். ஸோ வந்து இதில் வந்து எது மெயினான ரெஸ்பான்சிபிள் பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் டிரான்சாக்ஷன் ரெக்கவரி சப்சிஸ்டம் தான் இதனோட மெயின். இந்த ரெக்கவரி என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ இதில் தான் டேட்டா பேசஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ கரெக்டாக கமிட் ஆச்சு அப்படின்னா பர்மனெண்ட் ஸ்டோர் ஆயிரும், அதர்வைஸ் அது ரோல் பேக் பண்ணி நம்ம எடுப்போம். ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய வேர்டு வந்து ஆல் ஆர் நத்திங் தான். ஸோ கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா ஆல் ஆர் நத்திங் அப்படிங்கிறது எதை என்ஷூர் பண்ணுதுன்னு கேட்கலாம். அப்படி இல்லைனா ஏசிஐடி ப்ராப்பர்ட்டியில் அந்த மீதி எக்ஸ்பென்ஷன் கொடுத்துட்டு ஏதாவது ஒன்றில் சார்ஜ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டுட்ருக்காங்க. ப்ரீவியஸ் கொஷின்ஸில் கூட இந்த கொஷின்ஸ் இருந்துச்சு. கன்சிஸ்டன்சினா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு டிரான்சாக்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்து அது ஸ்டார்ட் ஆகி முடிஞ்சாலும் சரி இல்லை ஃபெயிலியர் ஆனாலும் சரி, பட் நமக்கு அந்த டேட்டா அந்த டேபிளில் இருக்கிற டேட்டா வந்து கன்சிஸ்டன்ஸாக இருக்கணும், அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் கன்சிஸ்டன்சி வந்து என்ஷூர் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வந்து கோடிங் அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதில் இன்டெகிரிட்டி கன்ஸ்டன்ஸ், அதாவது செட் ஆஃப் ரூல்ஸ் செட் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த ரூல்ஸ் வந்து டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆனாலும் சரி இல்லை முடிஞ்சாலும் சரி அந்த ரூல்ஸை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா வயலேட் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட் அக்கௌண்ட்டாக இருக்குது அப்படின்னா பேலன்ஸ் வந்து கிரேட்டர் தென் 1000 இருக்கணும், கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பட்சத்தில் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு இல்லை ஃபெயிலியர் ஆனால் கூட இதை வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. இப்போ 10,000 உங்கள்கிட்ட பேலன்ஸ் இருக்குன்னா 9,000 டிரான்சாக்ஷன் பண்ணுற வரைக்கும் அது எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாது. ஸோ அதை விட நீங்கள் கம்மியாக 9,000 வரைக்கும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் 1,000ல் ஒரு 100 நீங்கள் டெபிட் பண்ணணும்னு நினச்சா கூட அந்த இடத்துல என்ன காமிக்கும் அப்படின்னா இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் அப்படிங்கிற அந்த இன்டெகிரிட்டி கன்ஸ்டன்ஸ் வந்து நிற்கும். ஸோ இதை தான் வந்து என்னென்னா கன்சிஸ்டன்சின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம கொடுத்துருக்க செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து எந்த ஒரு விஷயத்துக்காகவும் மாறக்கூடாது. அடுத்து ஐசோலேஷனாக நமக்கு தெரியும். ஸோ ஒன்லேருந்து ஒன்றை வந்து தனிமைப்படுத்தி வைக்கிறது. ஸோ ஒரு டிரான்சாக்ஷன் முடிகிற வரைக்கும் இன்னொரு டிரான்சாக்ஷன் வந்து அலோவ் பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறத ஐசோலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் முடிஞ்சு
அதுக்கப்புறம் இன்னொரு டிரான்சாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறது. இது எதுக்காக அப்படின்னா ஒரு டிரான்சாக்ஷனும் இன்னொரு டிரான்சாக்ஷனும் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா இன்டர்ஃபரிங் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை வந்து ஸ்டாப் பண்ணி வைப்பாங்க. மல்டிபிள் டிரான்சாக்ஷனில் இது வந்து ஒரு மெயினாக இருக்குது. ஸோ நோ டிரான்சாக்ஷன் வில் அஃபெக்ட் த எக்ஸிஸ்டிங் ஆஃப் அனதர். எந்த ஒரு டிரான்சாக்ஷனாலுமே இன்னொரு டிரான்சாக்ஷனை வந்து அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, நீங்கள் இங்கே ஒரு யூபிஐயில் வந்து 1000 வந்து வித்ட்ரா பண்ணுறீங்க. உங்களோட பேலன்ஸ் வந்து என்னென்னா ஒரு 2000 இருக்குன்னு வச்சுக்கோங்க, கரண்ட் அக்கௌண்ட்டு. நீங்கள் இங்கே ஒரு 1000 வந்து யாருக்கும் ஒருத்தவங்க டெபாசிட் பண்ணுறீங்க. உங்களோட ஹஸ்பண்ட் வந்து அங்கே வந்து ஏடிஎம் மூலமாக ஒரு 1000 எடுக்கிறாங்க. ஸோ இப்போ இங்கே இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் வந்து என்ன ஆகிடக்கூடாது, ஸ்டாஃப் ஆகக்கூடாது. அதுதான் அங்கே முன்னாடி பார்த்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எந்த டிரான்சாக்ஷன் முன்னாடி நடக்குதோ அதோட ப்ராசஸ் தான் இப்போ காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே 1000 எடுத்துட்டேன்னா அங்கே ஏடிஎம்மில் எடுக்கும்போது ஸோ இது கரண்ட் அக்கௌண்ட்டு 1000 வந்து மெயின்டைன் பண்ணணும், இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் அது காமிக்கணும். சரிங்களா? ஸோ இந்த டிரான்சாக்ஷனால் இந்த டிரான்சாக்ஷன் அஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்கிறதா ஐசோலேஷனோட மெயின் ஒர்க்கு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஷெடியூலுங்கிறது சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன். ரீடு, ரைட்டு, கமிட், அபார்ட் அப்படின்னு நிறைய சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் இருக்குல்ல. ஸோ மோர் தென் ஒன் டிரான்சாக்ஷனில் இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் இருக்கும்போது அந்த சீக்வன்ஸை மெயின்டைன் பண்ணுறது தான் இந்த ஷெடியூலோட வேலை. ஃபார் எக்ஸாம்பிள் T1 ஒரு டிரான்சாக்ஷன், D2 ஒரு டிரான்சாக்ஷன், D3 அப்படின்னா இதில் ரீடு, ரைட்டு, அதுக்கப்புறம் கமிட், ரீடு, அபார்ட்டு, அதுக்கப்புறம் ரீடு, ரைட்டு, கமிட், இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் வந்து சீக்வன்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் நடக்கும். இந்த டிரான்சாக்ஷனை வந்து மெயின்டைன் பண்ணுறது தான் இந்த ஷெடியூலோட ஒர்க்கு. ஷெடியூல்ஸ் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா சீரியலைசபிலிட்டியாக பண்ணுறாங்க. ஸோ சீரியலைசபிலிட்டி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சீரியல் ஷெடியூல், அதுக்கப்புறம் நான் சீரியல் ஷெடியூல்னு சொல்கிறாங்க. சீரியல் ஷெடியூல் அப்படின்னு எடுத்துட்டோன்னா ஒரு டிரான்சாக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த டிரான்சாக்ஷன், அடுத்த சீக்வன்ஸ் நடக்கும். ஸோ அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சீரியல் ஷெடியூல்னு சொல்லுவாங்க. சீரியல்னாலே அதெல்லாம் வரிசையாக 1 by 1 வர்றது. நான் சீரியல் ஷெடியூல்னால் என்னென்னா, ஸோ ஒரு நேரத்தில் மல்டிபிள் டிரான்சாக்ஷன் வந்து இன்டர்லீவ் ஆகிட்டு நம்ம நடந்துகிட்டே இருக்கும். இதை வந்து நான் சீரியல் ஷெடியூல்னு சொல்லுவாங்க. இதில் சீரியலைசபிள் ஷெடியூல்னால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் சீரியல் ஷெடியூல் இருக்குது இல்லையா, ஸோ அதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சீரியல் ஷெடியூல் மாதிரி மாற்றி ரன் பண்ணுறதுக்கான ஒர்க்கு தான் என்னென்னா சீரியலைசபிள் ஷெடியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ப்ராசஸ் வந்து நான் சீரியல் ஷெடியூலாக இருக்குது, நிறைய மோர் தென் ஒன் டிரான்சாக்ஷன் இருக்குன்னா கூட அந்த டிரான்சாக்ஷனை சீரியலைசபிளாக மாற்றி நமக்கு இப்போ டேட்டா வந்து ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னா அதை கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற கான்செப்ட் பார்க்குறது தான் சீரியலைசபிள் ஷெடியூல். ஸோ சீரியலைசபிள்ங்கிற இங்கே டேர்ம்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரொடியூஸ் த சேம் ரிசல்ட் அஸ் த சேம் சீரியல் ஷெடியூல் ஆஃப் த சேம் டிரான்சாக்ஷன். ஒரு டிரான்சாக்ஷனுக்கு சேம் ரிசல்ட்டை வந்து கொண்டு வந்து கொடுக்குறது. ஆனால் அந்த டிரான்சாக்ஷன் வந்து என்ன டிரான்சாக்ஷனாக இருக்கும்னா நான் சீரியல் ஷெடியூலில் இருக்கிற டிரான்சாக்ஷனாக இருக்கும். டைப்ஸ் ஆஃப் சீரியலைசபிலிட்டியில் கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிலிட்டி பற்றி பார்க்குறோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா கான்ஃப்ளிக்ட்லாம் தெரியும், ஒரு ப்ராசஸ்லேருந்து இன்னொரு ப்ராசஸில் வந்து கான்ஃப்ளிக்ட் நடக்கிறது. ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சீரியல் ஷெடியூல்லேருந்து ஸ்வாப்பிங் டு த நான் கான்ஃப்ளிக்ட் ஆப்ரேஷனாக நம்ம மாற்ற போகிறோம். ஸோ அப்படி மாற்றக்கு முன்னாடி எது கான்ஃப்ளிக்ட் ஆப்ரேஷன் நமக்கு தெரியணும். கான்ஃப்ளிக்ட் ஆப்ரேஷன் என்னென்னா 2 ஆப்ரேஷன் வந்து எப்போ கான்ஃப்ளிக்ட் ஆகும்னா தே பிலாங் டு த டிஃப்ரெண்ட் டிரான்சாக்ஷன். அது வந்து வேறு வேறு டிரான்சாக்ஷன் இருக்கும், ஆனால் சேம் டேட்டாவாக இருக்குது அப்படின்னா அதை வந்து கான்ஃப்ளிக்ட்பாங்க. இதில் வந்து அட்லீஸ்ட் 1 வந்து ரைட் ஆப்ரேஷன் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், எப்படி இருக்குன்னா இது ஒரு டிரான்சாக்ஷன் 1, இங்கே டிரான்சாக்ஷன் 2, இங்கே ரீட் இருக்குது, இந்த பக்கம் ரைட் இருக்குது, அகெயின் வந்து இங்கிட்டு ரைட் இருக்குது, இங்கே ரீட் இருக்குது அப்படின்னா இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிலிட்டின்னு சொல்லுவாங்க. கான்ஃப்ளிக்ட்னா இங்கே வந்து R1 W1 வச்சுக்கோங்க. இதில் வந்து என்னென்னா டேட்டா 1 வந்து ரீட் பண்ணுறாங்க, இங்கே வந்து ரைட் பண்ணுறாங்க. 2 வேறு வேறு டிரான்சாக்ஷன் இருக்குது, ஆனால் 1 அப்படிங்கிற ஒரே டேட்டா வந்து ரீட் அண்ட் ரைட் பண்ணுறதுனால இங்கே வந்து கான்ஃப்ளிக்ட் நடக்கும். ஸோ இது வந்து என்ன இருக்கணும்னா மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட்டா வந்து சேமாக இருக்கணும், அதே மாதிரி 2 டிரான்சாக்ஷன் வேறு வேறையாக இருக்கணும். இந்த ஆப்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ரைட் இருக்கணும். ரீடு ரைட் வரலாம், இல்லை ரைட் வரலாம், ரீடு வரலாம். ரெண்டுமே ரீடு வந்துச்சு அப்படின்னா அங்கே கான்ஃப்ளிக்ட் கிடையாது. ஏன்னா ரீட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் வரப்போகுது. ரைட் பண்ணும்போது தான் அந்த ஒர்க்கு நமக்கு வந்து கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ இதை இங்கே செக் பண்ணலாமா என்னென்ன இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள், ரைட் அப்படின்னு ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது, ரீடுன்னு ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது, ரைட்டுன்னு ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது. இதெல்லாம் வச்சு நம்ம வந்து சம் மாதிரியே கொஞ்சம் கொஷின்ஸ் பார்ப்போம், அதில் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். கான்ஃப்ளிக்ட்லாம் மட்டும் என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 2 டிரான்சாக்ஷன் இருக்குது, மோர் தென் 1 டிரான்சாக்ஷனில் ஒரே டேட்டாவை ப்ராசஸிங் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அதில் அட்லீஸ்ட் ஒரு ரைட்டாவது வந்துருச்சு அப்படின்னா அங்கே கண்டிப்பாக கான்ஃப்ளிக்ட் இருக்கும். ஸோ அதில் வந்து 3 கேட்டகரி இருக்குது. ரீட் பண்ணக்கப்புறம் ரைட் வருது, ரைட் பண்ணக்கப்புறம் ரீட் வருது, ரெண்டுமே ரைட்டாக இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னென்னா கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இவ்வளோ தான். இப்போ நம்ம வந்து
டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங்னா என்னென்னு பார்த்துட்டோம். இதை எப்படி நமக்கு கொஷின்ஸாக கேட்பாங்க, இதில் எதுவும் ப்ராப்ளம் மாதிரி கொஷின்ஸ் வருமா அப்படிங்கிறத நம்ம அடுத்த கிளாஸில் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போது இன்றைக்கான குவிஸ் பார்த்திங்கன்னா லாக் பேஸ் ரெக்கவரி இன்ஷூர். லாக் பேஸ் அப்படிங்கிறது எதை மெயின்டைன் பண்ணும்? இதில் வந்து லாக் அப்படின்னு எடுத்துட்டாலே என்னதுன்னா டேட்டா பேஸில் அந்த டேட்டா டிரான்சாக்ஷன் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா லாக் பேஸ். ஸோ அப்போ ஃபாஸ்டர் சிபி எக்ஸிக்யூஷனா, அட்டாமிசிட்டி அண்ட் டியூரபிலிட்டியா, பெட்டர் இண்டெக்ஸிங்கா, டெட்லாக் ப்ரிவென்ஷனா அப்படின்னு பார்த்தோம்னா அட்டாமிசிட்டி அண்ட் டியூரபிலிட்டியை தான் அந்த லாக் வந்து மெயின்டைன் பண்ணுது. அட்டாமிசிட்டினா என்ன பார்த்தோம்? ஆல் ஆர் நன்னு. டியூரபிலிட்டினா என்ன பார்க்கணும்? டிரான்சாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறது என் பண்ணுற வரைக்கும் அந்த கமிட் டிரான்சாக்ஷனை எப்படி நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறோம், சக்ஸஸ்ஃபுல்லாக என்ட்ரி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வந்து இதில் மெயின்டைன் பண்ணுவோம். இதான் லாக் பேஸ் ரெக்கவரின்னு சொல்கிறோம். ஸோ விச் ஷெடியூல் இஸ் காஸ் 30 ரீட். இதில் வந்து 30 ரீட் எது பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்படிலாம் கொஷின் கேட்பாங்க. 30 ரீட்னு என்ன சொல்லுவோம் அப்படின்னா அன்கமிட்டட் டேட்டாவை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ரீட் பண்ணுறது. கமிட் வராமல் ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து 30 ரீட் தான். ஸோ அது எது வேணாலும் இருக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரீடு ரைட்டு கமிட் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் அதை வந்து மறுபடியும் ரீட் பண்ணுறோம். ஸோ அப்போ இங்கே என்ன கிடையாது? அங்கே வந்து 30 ரீட் கிடையாது. ஸோ கமிட் வராதது மட்டும் பாருங்கள். ஸோ கமிட் வராது எங்கே இருக்குது அப்படின்னா தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ரீடு பண்ணுறாங்க, ரைட் பண்ணுறாங்க. ஸோ எந்த ஒரு கமிட்டுமே இல்லாமல் அந்த எக்ஸை மறுபடியும் வந்து இன்னொருத்தவங்க என்ன பண்ணுறாங்க? ரீட் பண்ணுறாங்க, ரைட் பண்ணுறாங்க. இங்கே டேட்டா வந்து அபார்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா டேட்டா ரிட்ரீவ் பண்ணுறணும், ரோல் பேக் பண்ணி கொண்டு வரணும். இவங்க பண்ண ப்ராசஸ் எல்லாமே வேஸ்ட்டு. ஸோ இதை தான் 30 ரீட்னு சொல்லுவாங்க. ஸோ கமிட் ஆகாமல் ரீட் ஆப்ரேஷன் நடக்குது அப்படின்னாலே அது 30 ரீட் தான். ஸோ அப்படி நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். இங்கே கமிட் ஆனதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட் ஆப்ஷனில் ரீட் பண்ணுறாங்க, செகண்ட் ஆப்ஷனில் ரீட் தான் பண்ணுறாங்க. ரெண்டு இடத்துலையும் ரைட் பண்ணல. ரைட் பண்ணால் தான் நமக்கு கமிட் தேவை, ரீட் பண்ணும்போது கமிட் தேவையில்லை. ஸோ அதையும் நம்ம வந்து செக் பண்ணணும். இந்த ஆப்ரேஷனில் கமிட் கடைசி தானே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி டவுட் வரலாம். ஸோ இங்கே ரீட் தான் பண்ணுறாங்க. ரீட் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷனில் 10 இருக்குன்னா அடுத்து என்ன இருக்கும்? 10 தான் காமிக்கும். ரைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா தான் இதை வந்து கமிட் பண்ணிவிட்டு இங்கே ரீட் பண்ணணும். ஸோ ரைட் பண்ணலை அப்படிங்கும் போகும்போது எத்தனை ரீட்னாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அதனால் இது வந்து ஃபால்ட் இல்லை. இங்கே வந்து ரீட் பண்ணது கூட என்ன பண்ணுறாங்க? C1 அப்படின்னு சொல்லிட்டு கமிட் பண்ணிவிட்டு அடுத்த ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஸோ கமிட் பண்ணாமல் ரைட் பண்ணக்கப்புறம் கமிட் பண்ணலை அப்படின்னாலே அங்கே வந்து 30 ரீட் ப்ராப்ளம் வந்துடும். ஸோ இதான் வந்து தேர்ட் ஒன் தான் ஆன்சர். இன்றைக்கி கிளாஸஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இதுக்கான PDF வேணும் அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெகுலர் கிளாஸோட மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட DBMS சிலபஸில் இன்னும் ஒரு 3 கிளாஸஸ் தான் இருக்கும். ஃபுல்லாக கவர் பண்ணிட போகிறோம். ஸோ ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். புதுசாக வர்றவங்க ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. தேங்க்யூ டு ஆல். See you the next class.